ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 5/3/2024 மாசி மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மதியம் 3:45 வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்னாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூராட நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஷப ராசியை சார்ந்த ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு. ஆக ரோகிணி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் நிதானத்தன்மையை பின்பற்ற வேண்டியது மிக அவசியமானது. இன்றைய தினம் யோகங்களை பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் ஆயில்யம், கேட்டை மற்றும் ரேவதி. கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் ரிஷபம் மற்றும் கடகராசி நேயர்கள். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் வாஸ்து நாள். ஆக பூமி பூஜை போடுவதற்கு, கட்டடங்கள் துவங்குவதற்கு, கட்டடப்பணி துவங்குவதற்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக உங்களுக்கு அமைகின்றது. அதாவது நல்ல நாளில் முகூர்த்த நாளில் கூட போடலாம், ஆனால் வாஸ்து நாளில் வாஸ்து செய்வது, பூமி பூஜை போடுவது தான் மிகவும் சிறப்பானது அப்படிங்கிறத நம் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதேபோல் இன்றைய தினம் வணிசை கரணம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி. வணிசை கரணம் லக்ஷ்மி தாயார் பூஜை வீட்டில் இருக்கின்ற பெண்கள் செய்து பலன் பெறுவதற்கான ஒரு நாள். காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை அந்த பூஜை செய்கிறதுக்கான நேரம். சரிங்க நண்பர்களே, நம்ம 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான தின பொது பலன்கள் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? மேஷம். மேஷத்தை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல் நிலையில் தொந்தரவும், பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த இடங்களில் பணம் வராமல் சின்னதான பண நெருக்கடியையும் சந்திக்கின்ற நாள் இந்த நாள். பரணி. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் இன்றைய தினம் ஒரு ஏற்றம் மிகுந்த நாள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள், எதிரி தொல்லைகள், தேவையில்லாத போட்டிகள் அனைத்தையும் வென்று காட்டுவீர்கள். பிரச்சனையற்ற ஒரு உத்தியோக அமைப்புகளுக்குள்ளாக நீங்கள் நகர்த்தப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்படும். கிருத்திகை. மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுகின்ற நாள். புத்திரபாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி உண்டு. குழந்தைகளுக்கு இருந்து வந்த மிக கடுமையான உடல்நல தொந்தரவுகளால் நீங்கள் மனசங்கடப்பட்டு கொண்டிருந்திருப்பீர்கள். அதெல்லாம் குறைந்து ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு மேம்படும். அதனால் உங்களுடைய மனம் சாந்தம் பெறுகின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. ரோகிணி. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் கடுமையான மனக்குழப்பங்களை இன்றைய தினம் ஏற்படுத்தும். ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். அதனால் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும். அதனால் ஒன்றும் பெரிதாக மனக்கவலைப்பட்டு கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் குடும்பத்திற்கும் நேரம் ஒதுக்க வேண்டியது இன்றைய தினம் அவசியம். வீண் குழப்பமும் சஞ்சலமும் ஏற்படும் என்பதனால் புதிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய தினம் தவிர்த்து கொள்ளுங்கள். மிருகசீரிடம். ரிஷபம் மற்றும் மிதுனத்தை சார்ந்த மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பொன்பொருள் சேர்க்கை ஏற்படுகின்ற அற்புதமான நாள். குரு தரிசனம் கிடைக்கக்கூடிய நாள். ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான மேன்மை. இதுநாள் வரையிலும் புரியாமல் இருந்த ஒரு கருத்து, படிக்கிற பிள்ளைகளுக்கு புரியாமல் இருந்த ஒரு கான்செப்ட், அதாவது வேலை செய்கிறவங்களுக்கு புரியாமல் இருந்த ஒரு நுட்பமான செய்தி கூட இன்றைய தினம் டக்குன்னு புரிஞ்சிடும். அதாவது இவ்வளோ நாள் யோசிச்சுட்டே இருந்தால் இதான் மேட்ரா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு கிடைச்சிரும். அந்த விடை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. திருவாதிரை. திருவாதிரையை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு படிப்பில் ஒரு மந்த நிலை, தேக்க நிலை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றதாக. கூடுமானம் வரையிலும் உடல்நிலையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் இன்றைய தினம் உடனடியாக மருத்துவம் பார்த்துடணும். நீங்களாக கை வைத்தியத்தெல்லாம் ட்ரை பண்ணுறது வேண்டாம். குறிப்பாக மாத்திரைகள் வாங்கி போடுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. உடல்நிலையிலும் படிப்பிலும் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். புனர்பூசம். மிதுனம் மற்றும் கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் படிப்பில் குழந்தைகளுக்கு ஆர்வம் மேலோங்குகின்ற நாள். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா இவன் யார், எவன் நல்லவன், எவன் கெட்டவன் அப்படின்னு கூட இருக்கிற நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள் மற்றும் உறவுகளில் நல்லது தீயது என பிரித்து காட்டுகின்ற அனுபவங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. சில சங்கடங்களுக்கு பிறகு, அதான் இங்கே விஷயம், சில சங்கடங்களுக்கு பிறகு தான் நல்லவன் யார் கெட்டவன் யார் அப்படிங்கிற மாதிரியான சில அமைப்புகள் உங்களுக்கு கண்ணுக்கு முன்பாக காட்டப்படும். அதனால் இன்றைய தினம் நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானித்து செய்கிறது மிக மிக மேன்மை. பூசம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் கொஞ்சம் அலைச்சல் மிகுந்த நாள் நண்பர்களே. எதை தொட்டாலும் அலைச்சல், தொட்டதுக்கெல்லாம் அலைச்சல். ஆக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இதை செய்ய போகிறீங்க, அதை செய்ய போகிறீங்க ரைட், ஆனால் அதை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யுங்க. பண்ணிக்கலாம்
பார்த்துக்கலாம், நாளைக்கு தான், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா பார்ப்பீங்க. எப்படி 4 நாள் ஆனாலும் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், செயல் முடியாது. ஆக அன்பு நண்பர்களே, வீண் அலைச்சல்களும் தேவையில்லாத இழுபறிகளும் நடைபெறுகின்ற வழிபறி கிடையாதுங்க, இழுபறி. ஒரு செயல் முடியாமல் இழுத்துக்கிட்டே போகிறது, அந்த இழுபறிகளும் அதிகரிக்கின்ற நாள். ஆகையினால திட்டமிடல் அவசியம். சரிங்களா? ஆயில்ய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் முயற்சிகளில் வெற்றி பெறுகின்ற நாள், புதிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கின்ற நாள், எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் பயணங்களை மேற்கொள்வீர்கள், அந்த பயணங்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. சிம்ம ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் வீண் பேச்சால் தேவையில்லாத வாக்குவாதங்களை இழுத்துக்கொள்வீர்கள். கடன் சுமைகளை அதிகப்படுத்துகின்ற நாள், குடும்ப குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. ஆக மக நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சிவன் அமைதியாக இருந்துறது சிறப்பு. பூர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் வருமானம் அதிகரிக்கின்ற நாள். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு, பூர்வீகத்தை விட்டு வெளியில் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்னுமே கூடுதலான மேன்மையும் வருமான ஓட்டமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பொருளாதார நிமித்தமாக இருந்த அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய நாள் இந்த நாள். உத்திரம், சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இதனால் வரையிலும் ஏதாவது மருத்துவம் பார்த்துட்டு இருந்தீங்க, ஹெல்த் தொந்தரவாக மெடிக்கலில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், மெடிக்கேஷன்ஸில் இருந்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் குறைஞ்சி ஒரு நார்மல் லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. கல்வியில் இன்றைய தினம் ஏற்றம் உண்டு. ஹஸ்தத்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த்து தான். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் ஹெல்த்தில் தொந்தரவு பண்ணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிடணும். அப்போது உணவு பழக்க வழக்கத்தை சரியாக வச்சுக்கிறது, உடனடியாக மருத்துவ ஆலோசனை பெறுவது, உடல்நிலையை காப்பாற்றிக்கலாம். தேவையில்லாத விஷயங்களை, தேவையில்லாத செலவுகளை தவிர்த்துக்கிறது மூலம் பெரும் கடனிலிருந்து சிறுங்கடனை நம்ம குறைச்சிக்கிடலாம். கடன் வாங்குறதை தடுக்க முடியாது. சரிங்களா? அதை பார்த்துக்கிடணும். சித்திரை, கன்னி மற்றும் துலாம் தனை சார்ந்த சித்திர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சில குருமார்களினுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய நாள். புதிய அனுபவங்கள் எல்லாம் இன்றைய தினம் கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு மிகவும் ஏற்றதாக அமையக்கூடிய சில அனுபவங்கள். சின்ன கசப்பான அனுபவமாக இருந்தால் கூட அதிலிருந்து சில நல்ல பாடங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள் இந்த நாள். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். மருத்துவ விரயங்கள் ஏற்படும். அதனால் ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம். தொழிலில் இன்றைக்கி அகலக்கால் வச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு லாபங்கள் கிடைக்காம ஒரு தேக்க நிலை காணப்படும். ஆக பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்காமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு. சரிங்களா? விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். பொருளாதார நிமித்தமாக இருந்து வந்த பின்னடைவுகள் எல்லாம் குறையக்கூடிய நாள். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கு மிக மிக மேன்மையான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, பணவரவு சிறப்பாக அமையும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக அமையும். ஆனால் எதையும் கையில் தக்க வைக்காமல் சற்று பொறுப்பில்லாமல் செலவு செய்வீர்கள் அல்லது இழந்து விடுவீர்கள். ஆக கூடுமான வரையிலும் வருகின்ற லட்சுமியை பூட்டி வீட்டில் வைக்கணும், விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. சரிங்களா? நல்ல செலவாக விட்டிங்கன்னா பரவாயில்ல, தேவையில்லாத செலவாக விட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? உடல்நிலையையும் கொஞ்சம் பார்த்துக்கிட வேண்டியது அவசியம். வீண் செலவுகளையும் உடல்நிலை தொந்தரவையும் சற்று கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்வது மிக மிக அவசியமானது. கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற நாள். ஆரோக்கியம் மேம்படுகின்றது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. எதிர்பார்த்த இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. புத்திரபாக்கியம் சார்ந்தும் இன்றைய நாள் யோக நாள். தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஒரே விஷயம், தொழில் இன்னைக்கு மந்தம். உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு விரக்தி. என்னத்தை இன்னைக்கு இங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாலும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஓட முடியலைங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு சிலர்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் 5 நிமிஷத்துக்கு நல்லா இல்லைன்னு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி எப்படிங்க இருக்குது வேலை, அட போங்கன்னு நீங்கள், அது வேற ஒரு வேலையாது அப்படிங்கிற மாதிரி சலிப்பு தட்டுமுங்க. அந்த மாதிரி உத்தியோகத்தில் விரக்தியும் தொழிலில் சலிப்பும் ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. ஆக கூடுமான வரையில் தொழில் அகலக்கால் வைக்காதீங்க. உத்தியோகத்தில் கூட வேலை செய்கிறவனோட சண்டை கட்டிக்கிட்டு இருக்காதீங்க. தேவையில்லாத வம்பு வளர்க்குறத விட்டுறது நல்லது. பூராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக இடமாற்றங்கள் கிடைக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை ட்ரை பண்ணுறது நல்லது. அந்த வேலை விடுறதுக்கு இன்றைய தினம் சிறப்பான நாள். ஏங்க விடுறது எந்த நாளில் விட்டாண்டாங்க, கரெக்டு தாங்க. ஆனால் வேலை திரும்ப கிடைக்கிற முடியாது, அதுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். ஆக கூடுமானம் வரையிலும் இன்றைய தினம் வேலை விட்டாலும் கிடைக்கின்ற வேலையை எடுத்துக்கிறது மிக மிக மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு
தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் வந்து சேரும். உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் பெறுகின்ற நாள். உயர்கல்வி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செய்வது, உயர்கல்வி நிமித்தமாக பெரிய பெரிய குருநாதர்களை சந்திப்பதற்கு இன்றைய தினம் ஏற்ற தினமாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய கைட்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. அவர்கள் உதவியால் உயர்கல்வியில் புதிய புதிய சில நல்ல விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள். திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படும். தகப்பனாரினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அப்பா வழியிலிருந்து சில என்ன சொல்லுதுங்க ஒரு நெருக்கடிகள் உங்களுக்கு ஏற்படலாம். அப்பாவோடு கருத்து வேறுபாடு அல்லது அப்பாவின் உடல்நிலையில் தொந்தரவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது. படிப்பில் கொஞ்சம் டல் இருக்கும், பார்த்து இருந்துக்கிடணும். அவிட்டம் மகர மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு குடும்ப ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாள். கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்ற நாள். தொலைதூரங்களில் இருக்கின்ற ஆலய தரிசனங்கள் செய்வது, அதற்கான தீர்த்த யாத்திரைகள், புனித யாத்திரைகள் போன்ற யாத்திரைகளை ஆரம்பிப்பதற்கு இன்றைய தினம் யோக தினமாக அமையப்பெறுகின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கும் இந்த நாள் மிக மிக சிறப்பான நாள். ஜாப் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இன்றைய தினம் மேன்மை. சதய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் குடும்பத்தில் தாங்க பிரச்சனை. அது வந்துருச்சு, இது வந்துருச்சு, எதையாவது ஒன்று இந்த பெண்கள் புரணி பேசுவாங்க இல்லையா, ஊர் பக்கங்களில் கிராமங்களில் எல்லா பெண்களும் கிடையாது சரிங்களா, அந்த மாதிரி நீங்களே புரணி பேசுகிற அளவுக்கு நீங்கள் மாறிடுவீங்க. அவங்க அப்படி தாங்க, இவங்க இப்படி தாங்க, இவங்க எப்படி தாங்க அப்படிங்கிற மாதிரி எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டு அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். என்ன நீங்கள் அப்படி பண்ணுறீங்களாமே, உங்களுக்கு யார் சொன்னா, இந்த அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு உட்காந்து அப்படின்னு போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் குடும்பமான வரையிலும் பிறரை பற்றி, அதாவது உங்கள் குடும்பத்துக்குள்ளாக புரணி பேசுகிறத விட்டுறது மிக மிக சிறப்பு. குறிப்பாக பெண்களுக்கு சரிங்களா, நல்லது, குடும்பத்துக்கு நல்லது சரிங்களா. புரட்டாதி கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். காதல் அமைப்புகள் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். வாழ்க்கை துணைக்கு இருந்த அந்த மருத்துவ தொந்தரவுகள் குறையும். அதாவது தேக ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, நீங்கள் ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய மனைவிக்கு, நீங்கள் பெண்ணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய கணவனுக்கு அந்த ஆரோக்கிய அமைப்புகள் மேம்படக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் கணவன் மனைவி பிரச்சனை தான் இன்றைக்கி முதன்மையான பிரச்சனையாக இருக்கும். குடும்பத்திலேயே கசப்புக்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, எதை பண்ணுறது, எப்படி பண்ணுறது, ஒரு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தான். அடப்போப்பா நான் எதையுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு தட்டக்கூடிய அளவுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வலுப்பெறும். ஆக அன்பு நண்பர்களே, கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டம் கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவி பிரச்சனை குறையக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. சமூகத்தில் குறிப்பாக ஆன்மீகம், ஜோதிடம், மருத்துவம் இந்த துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிட்டக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். ஆக அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் இந்த வகையில் அமையப்பெறுகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.